ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். சில பேர் ஆர்கியூ கூட பண்ணுவாங்க, பட் என்னால் முடிஞ்ச பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து நான் மோட்டோ வ்ளாக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஆஃபீஸ் போகிற வழியிலேயே நான் உங்ககிட்ட பேசுகிறேன். வாங்க போகலாம். ஹே காய்ஸ், ஸோ நான் இப்போ ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசலான்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து இவ்வளோ க்ரோ ஆனதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு வந்து லடாக் ட்ரிப்பு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லடாக் வீடியோஸில் தான் நிறைய வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு மெயினான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஸோ மெயினான காரணம் என்னென்னா, லடாக் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப்பு. கரெக்டாக. ஸோ நிறைய பைக்கர்ஸ்க்கு வந்து அது ஒரு ட்ரீம் கூட. கரெக்டாக. பட் உண்மை என்னென்னா, லடாக்கை விட பியூட்டிஃபுல்லான நிறைய பிளேசஸ் இருக்குது இந்தியாவிலேயே. நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ லடாக் வந்து நிறைய பேருக்கு தெரியறதுனாலையோ அது வந்து ரொம்ப கமர்ஷியல் ஆனதுனாலையோ நிறைய பேர் அதை பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் அதை வந்து ஒரு ட்ரீமாக ஒரு கோலாக செட் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நம்ம வந்து மற்ற இடத்தையும் தெரிஞ்சுக்கணும். மற்ற ஆப்ஷன்ஸும் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ண முடியும், நம்ம எது பண்ணணும் அப்படின்னு. கரெக்டாக. எல்லோரும் பண்ணுறாங்கன்றதுனால நம்மளும் லடாக் ட்ரிப் பண்ணுறது வந்து சரியான விஷயம் கிடையாது. நானே வந்து லடாக் போன வருஷம்தான் போனேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்த பற்றி தான் நான் பேச போகிறேன் இன்றைக்கி. ஸோ நான் சில ரீசன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், ஏன் ஸ்பித்தி வேலி வந்து லடாக் ட்ரிப்பை விட நல்லது அப்படின்னு. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஸோ மொதல் விஷயத்துக்கு வருவோம். ஏன் வந்து லடாக்கோட ரைடு இவ்வளோ பாப்புலராக இருக்குது? மெயின்லி பிகாஸ் லடாக் ரைடு வந்து ஒரு ரொம்ப அட்வென்ச்சரஸான ரைடு. நிறைய பைக்கர்ஸ்க்கு ஒரு ட்ரீம். நம்ம அட்வென்ச்சர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ரைடில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ரொம்ப ரிமோட்டான ஏரியா, என்ன நடக்கும்ன்றது சொல்ல முடியாது. ரொம்ப அன்பிரடிக்டபிளான நேச்சர். கரெக்டாக. ஸோ அப்படியே வந்து நீங்கள் ஸ்பித்தி வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ரைடு அது. இன்னும் கூட ரிமோட்டான லொக்கேஷன்ஸ், இன்னும் டஃப்பான டெரெயின், செம ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் லடாக் ட்ரிப்பில் கூட நீங்கள் நிறைய ரோட்ஸ் பார்க்கலாம், நிறைய ஸ்ட்ரெச் ஆஃப் குட் ஹைவேஸ் இருக்கும். பட் ஸ்பித்தி ரைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். 80 to 90% வந்து ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் கூட ஒரு அட்வென்ச்சரஸான ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஸ்பித்தி வேலி ரைடில் கண்டிப்பாக பார்க்கலாம். இன்ஃபேக்ட் நான் லடாக் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்பித்தி வேலி ரைட் நான் பண்ணியிருந்தேன், அதுக்கு முந்தின வருஷம். அதுக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பட் நிறைய பேருக்கு அந்த வீடியோ போய் சேரலை, நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்கல. ஏன்னா ஸ்பித்தி வேலி அவ்வளோ பாப்புலர் இல்லை. ஸோ இப்போ கூட நீங்கள் போய் நம்ம சேனலில் நான் கார்டு போடுற கார்னரில் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா பியூர் ஆஃப் ரோடிங் ஹெவன் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ உண்மையிலேயே அந்தளவுக்கு ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ரைடு. ஸோ நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் சீக்கராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லடாக்குக்கு பதிலாக ஸ்பித்தி வேலி ரைடு ட்ரை பண்ணுங்கள். லடாக் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்பித்தி வேலி ரைடு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லடாக்கோட பாப்புலாரிட்டினால் இந்த ரோட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் இல்லையா, இந்த மே ஜூனில் செம்ம கூட்டமாக இருக்கும். இந்த ரோத்தாங் பாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி டிராஃபிக் இருக்கும். அப்புறம் எந்த ஏரியாவுமே ரொம்ப ரிமோட்டுன்னே சொல்ல முடியாது. பைக்கர்ஸ் வந்து நிறையா பேர் இருப்பாங்க இந்த டைமில். ப்ளஸ் ஜென்ரலாகவே லடாக் ரைட்னாலே நிறைய ரைடர்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ வந்து ரிமோட்டான ஏரியான்னு சொல்ல முடியாது லடாக்கை. பட் ஆனால் ஸ்பித்தி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது அந்தளவுக்கு கமர்ஷியலைஸ் ஆகலை. லடாக் மாதிரி கமர்ஷியலைஸ் ஆகாததுனால க்ரௌடு வந்து ரொம்ப கம்மி தான், நிறைய பேர் போகிறதில்ல. மேபி ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கிறதுனால கூட இருக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு எக்ஸ்போஜர் இல்லாததுனால கூட இருக்கலாம். பியூர் ரைடிங் கம்யூனிட்டி கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பித்தி வேலி பற்றி தெரியும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் நமக்கு வந்து ஸ்பித்தி வேலி பற்றி அவ்வளோவா தெரியாததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஓகே, ஸோ அல்டிமேட்லி பாயிண்ட் என்னென்னா, ஸ்பித்தி வேலி போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சாலிட்யூட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். லடாக்கும் ஸ்பித்திக்கும் இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, லடாக்கில் வந்து நீங்கள் சில ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்பித்தி வேலியில் அவ்வளோ ஹை ஆல்டிடியூட் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த ஆல்டிடியூட் சிக்னஸ் அதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் கார்துங்களா மாதிரி இல்லை பேங் மாதிரி இடத்துக்கு போய் அந்த ஆல்டிடியூட் சிக்னஸ் பற்றி கவலைப்பட்டீங்கன்னா அதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு ஸ்பித்தி வேலி ரைட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஹை ஆல்டிடியூட் இல்லை, பட் அதே மாதிரி டெரெயின், அதே மாதிரி ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ், அதோட எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இங்கேயும் கிடைக்கும். ஸோ ஏஎம்எஸ் பற்றி நினச்சி பயப்படுறவங்களுக்கு ஸ்பித்தி வேலி கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்த விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம லடாக் போகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து நம்ம அந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான். மெயின்லி இந்த டிபெட்டன் கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், அழகாக இருக்கும். ஸோ இந்த மங்க் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லடாக் ட்ரிப்பில். ஸ்பித்தி வேலி வந்து டிபெட்டுக்கு இன்னும் கூட கிட்ட இருக்குது லே டவுனை கம்பேர் பண்ணும்போது. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஸ்பித்தியில் இன்னும் கூட ரிச் டிபெட்டன் கல்ச்சர் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் கீ மானஸ்ட்ரி போனீங்கன்னா கீ மானஸ்ட்ரிலேயே நீங்கள் தங்கலாம், மாங்க்ஸ் கூட மானஸ்ட்ரிலேயே தங்கலாம். மானஸ்ட்ரிலேயே தங்கினீங்கன்னா அந்த மங்க்ஸோட கல்ச்சர் வந்து நீங்கள் பியூராக ராவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கீ மானஸ்ட்ரியில் தங்குறதுக்கு சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 rupees தான் பர் டே. ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வாங்குகிற சார்ஜ் வந்து அவங்களோட டெய்லி லைஃபுக்காக மட்டும்தான். அதுலேருந்து அவங்க எந்த பெனிஃபிட்டும் எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரி பியூர் மங்க் கல்ச்சர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பித்தி வேலி ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகே, லெட்ஸ் கெட் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். லடாக் வந்து ஒரு பியூர் பியூட்டி, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், லடாக் ரைட்னாலே நீங்கள் ஆல் டைப்ஸ் ஆஃப் டெரெயின் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஃபாரஸ்ட்லேருந்து, ஹில்ஸ்லேருந்து, அப்புறம் ஸ்னோ டெரெயின், அப்புறம் டெசர்ட், இது எல்லாமே நீங்கள் லடாக் ட்ரிப் போனீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவீங்க. பட் ஸ்பித்தி வேலி என்னென்னா ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த மவுண்டன்ஸ் வந்து மார்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் மார்ஸுக்கு ஒரு ட்ரிப் போன மாதிரி இருக்கும். அந்த மவுண்டன்ஸ் வந்து ரெட்டிஷ் கலரில் சாயில். ஸோ ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். மேபி நம்ம கண்ட்ரியில் வேறு எங்கேயுமே அந்த மாதிரி மவுண்டன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அடுத்ததுக்கு வருவோம். நம்ம லடாக் ட்ரிப் நிறைய பேருக்கு பண்ண முடியாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லடாக் ட்ரிப்புக்கு மணாலியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மினிமம் 6 days வேணும் லடாக் போயிட்டு திருப்பி வர்றதுக்கு. அதாவது நான் ரெஸ்ட்டே இல்லாமல் சொல்லிகிட்ருக்கேன். பட் ஸ்பித்தி வேலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 days, ஒரு 4 days + 1 5 days இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்பித்தி வேலி ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது நான் மணாலியிலேருந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் டெல்லியிலேருந்து வரீங்கன்னா அது கூட 1 day ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டோட்டலாகவே மணாலியிலேருந்து காசாவோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 140 to 180 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா 140 180 சொல்கிறப்ப எப்படி 2 days ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக ஆகும். ஏன்னா ஆஃப் ரோடு தான், ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருக்கிறதுனால நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பீடே 20 km/h 15 km/h அந்த மாதிரி தான் போக முடியும். ஸோ கண்டிப்பாக 2 days ஆகும். மணாலிலேருந்து போனீங்கன்னா நடுவில் ஒரு பாத்தல்னு ஒரு இடம் வரும். அதுக்கப்புறமேட்டு பாத்தல்லேருந்து காசாலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் சில இடம்லாம் சுற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கீ இருக்குது, கீயில் தான் மானஸ்ட்ரி இருக்குது, கீ மானஸ்ட்ரி. அப்புறம் தாபோன்ற ஒரு வில்லேஜ் இருக்குது.
தாபோன்ற இடத்துல வந்து மானஸ்ட்ரி இருக்குது. கிப்பர்னு ஒரு இடம் இருக்குது, கிப்பர் ஒரு வில்லேஜ் இருக்குது. சந்திரத்தால் லேக் இருக்குது. இன்ஃபேக்ட் சந்திரத்தால் லேக் பேங்காங் லேக்கை விட இன்னும் கூட அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு 1 டே எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா போய் மணாலியிலேருந்து ஸ்பித்தி வேலி ட்ரிப்பை வந்து முடிக்கலாம். நீங்கள் இதுக்கு நான் தனியாக ஐட்னரி போடணுன்னா கண்டிப்பாக மெசேஜில் சொல்லுங்கள். ஸ்பித்தி வேலி ஐட்னரி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ கைஸ், இந்த பாயிண்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது பாயிண்ட் நீங்கள் அக்ரி பண்ணல, இல்லை இதை விட பெட்டராக ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். கீழே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.